ஹலோ ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு கிரியா யூனிவர்சிட்டியில் இருக்கோம். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஆடியன்ஸ்க்காக. ஓகே, நான் சரண்யா கரூர்லேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு எஸ்ஆர்எல் கார்மெண்ட்ஸ் ரன் பண்ணிருக்கேன். ஸோ டிஷர்ட் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு என்ன அப்ஸ்கில் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன். ஓகே ஓகே இப்போ நீங்கள் கிரியாவில் 3 days எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அண்ட் லீடர்ஷிப் அட்டன் பண்ணீங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த 3 daysல? ஆக்சுவலி நான் வந்துட்டு என்ன செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும், ரெண்டாவது நான் யார், எனக்கு என்ன வேணும், ஐ மீன் ஆஸ் அ பிஸ்னஸ் உமனாக எனக்கு என்ன வேணும், நான் என்ன நல்லா வளர்த்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். அஃப்கோர்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே கிடைச்சிது. 3 நாள் தானே எல்லாமே முடியுமா அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த 3 நாளில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஓகே, வெரி ஸ்வீட். பீங் எ உமன் ஆண்டர்ப்ரனர், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 நாள் இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். ஸோ 3 days ஸ்டே பண்ணி பண்ணணுன்றப்போ உங்கள் ஃபோன்லேயே உங்கள்கிட்ட உங்களோட ஹெசிடேஷன் தெரிஞ்சுது. ஸோ சேஃப்டி பற்றியோ ஃபுட் பற்றியோ உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருந்துச்சா? இல்லை இட்ஸ் ஆல் குட்? இல்லை, எல்லாமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக சேஃப்டியாக, ஏன்னா நான் தனியாக தான் வந்தேன். அண்ட் தென் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்தேன். ஆக்சுவலி இது வந்து நம்ம ஈவன் தமிழ்நாடு கூட இல்லை, ஸ்ரீ சிட்டிங்னு அங்கே தான் ஆந்திரா இதில் தான் வந்து கிரியா யூனிவர்சிட்டி இருக்குது. அண்ட் தென் யூனிவர்சிட்டியும் ரொம்ப பெருசு. பட் எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து டில் இப்போ நான் கிளம்பி போகிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ சேஃபான ஒரு கம்ஃபர்டபுளான, சேஃப் அப்படிங்கிறத தாண்டி கம்ஃபர்டபுளான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்தது, ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் கன்சர்ன் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும், அண்ட் தென் வாட் இஸ் வாட், இந்த செஷனுக்கு இவங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையும் 100% சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ன்றது ஆண்டர்ப்ரனர்ஸ்க்காக ரெகுலராக நடந்துகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ அடுத்தடுத்த எடிஷன்ஸ் வரும்போது சஜஸ்ட் பண்ணுவீங்களா? சஜஸ்ட் பண்ணுவோன்னா ஏன்? அஃப்கோர்ஸ் நான் பண்ணுவேன். என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு ஆல்ரெடி ஆக்சுவலி கார்த்திக் சார் சொல்லியிருந்தார் அப்கமிங் டேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன் அவங்கள. ஸோ பிகாஸ் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க, பிகாம் தான் முடிச்சிருக்காங்க தம்பி. ஸோ அவங்களுக்கு கூட வேணும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் டைம் அவங்க அட்டன் பண்ணணும்னு. ஸோ கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். சரி, 3 days நம்ம வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து 3 days இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி தங்கி படிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஸோ உங்களுக்கு அது எந்த அளவுக்கு, ஏன்னா நீங்கள் இல்லாட்டி பிஸ்னஸ் நடக்காது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணம், கற்றுக்கணும்னு நீங்கள் ஏன் இன்னும் நினைக்கிறீங்க? இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். ரைட், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட். லைக் வந்து நான் இந்த 3 நாளில் நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே என்னோட பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு நான் போகிற ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த 3 நாள் வந்து அதில் ஒரு பெரிய பார்ட் நான் அதில் கொண்டு போகிறதா நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் வாட் எவர் டைம் இருக்குது, ஈவன் நான் வந்துட்டு அதையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இந்த காலத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதே கஷ்டம், திரும்பவும் பீங்க உமன் ஆண்டர்ப்ரனர் நீங்கள் 2-3 பண்ணுறீங்க இல்லையா? ஓகே, ஸோ கண்டிப்பாக இங்கே கற்றுக்கிட்டது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து நீங்களும் இன்னும் உங்கள் பிஸ்னஸ் இன்னும் பெருசு பண்ணுறதுக்கு மேஜிக் 20 தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.